தேவனோடு என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி கூறுகிறது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய கட்டளைகளை கொண்டதாக இருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் தேவன் நம்மோடு தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிற வேளையில் இந்த வார்த்தைகளில் தேவனுடைய கட்டளைகளை நாம் கண்கூடாக பார்ப்பது மட்டுமல்லாமல் அதை கொடுத்த தேவனானவன் நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கிற வேளையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்று சொல்கிற வேளையிலே அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிதலைத்தான் அது சுட்டிக்காட்டுகிறது. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். தேவனுடைய கட்டளைகள் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய தேவனோடு உள்ள உறவிலே உள்ள வாழ்வு, சமூக வாழ்வு, இவைகளுக்கெல்லாம் தேவனுடைய கட்டளைகளை கொண்டவைகளாக இருக்கிறது. ஆகவே அவைகளுக்கு கீழ்ப்படிய நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யார் கீழ்ப்படிய முடியும் என்று சொன்னால், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். இருதயத்தில் ஞானம் உள்ளவர்கள் தான் கட்டளைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு மனிதனுக்கு காணப்படுகிற மிக கடுமையான ஒரு பணி என்னவென்று சொன்னால், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிவது. அன்றாடம் சாலையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற வேளையிலே அநேக வேளைகளிலே நாம் கீழ்ப்படிவது கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம். இயற்கையில் மனிதன் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவன் அல்ல. ஏனென்றால் அவனுடைய இயற்கை சுவாபமே கீழ்ப்படுகிற சுவாபம் அவனுக்கு கிடையாது. அதனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வருகிற வேளையில கீழ்ப்படுகிற மனநிலை நம்மில் உருவாகிறது. அந்த கீழ்ப்படிதலை தேவ கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக அந்த மனநிலையை வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகிறதற்கு முன்பாக தன்னுடைய சீசர்களை பார்த்து இப்படி சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் இந்த அப்போஸ்தலர்கள் நமக்கு பிரசங்கம் சொல்லுகிற வேளையிலே, மனுக்குலத்திற்கு அதை கொடுக்கிற வேளையிலே அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவ கட்டளையை, இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆகவே எவன் ஞானம் உள்ளவனோ அவனே கட்டளைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்று வைப்போம், அது பெரும்பாலும் நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். அது சாலையிலே நடக்கிற விதியாக இருக்கலாம், மோட்டார் வாகன சட்டமாக இருக்கலாம், சுகாதார சம்பந்தமான சட்டத்திட்டங்களாக இருக்கலாம். இவைகளை எதிர்க்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஞானம் உள்ளவன் ஆராய்ந்து அறிந்து அவைகளினால் உள்ள நன்மையை அறிந்து அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதற்கு மாறாக அலப்புகிற மூடனோ விழுவான். கட்டளைக்கு கீழ்ப்படியாதவன் மூடன். அவன் வாயிலே அநேக காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருப்பான், ஆனால் அவனிடத்தில் கீழ்ப்படிதல் இருக்காது. மலைப்பிரசங்கத்தை நாம் படிக்கிற வேளையில கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறது அல்ல. சொல்லுதலா செய்கையா? நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து தியானிக்கிறப்ப இங்க 2 விதமான மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த நீதிமொழியின் புஸ்தகம் படிக்கிறவர்களில் 10ஆம் அதிகாரத்தில், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். வாயினால பல தெய்வீக காரியங்களை பேசலாம், தெய்வீக கட்டளைகளை பேசலாம், வேத வசனத்தை பேசலாம். வெறும் பேச்சு இருந்தால் அது அவனுடைய வீழ்ச்சிக்கே ஆதாரமாக இருக்கும். இதே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை படிக்கிற வேளையில 2 மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று புத்தியுள்ள மனிதன், இன்னொன்று புத்தியற்ற மனிதன். புத்தியுள்ள மனிதன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகளை, வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவன். புத்தி இல்லாத மனிதன் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, மணலின் மேல் தன் வீட்டை கட்டின மனிதனுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய வசனங்களை அறிவான், எல்லா
எல்லாம் தெரியும், ஆனால் அவன் கீழ்ப்படிய மாட்டான். ஞான இருதயம் உள்ளவனே கட்டளையை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். ஆகவே நாம் தேவ கட்டளையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில கடைபிடிப்போமே, ஆனால் நாம் ஞான இருதயம் உள்ளவர்கள். வெறும் வாயினாலே தேவனுடைய வசனத்தை சொல்லிக் கொண்டு தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்களாக நாம் அழைப்பிக் கொண்டிருப்போமே, ஆனால் நாம் மூடர்கள். நம்முடைய முடிவு வீழ்ச்சியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை இந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்கிறதாகவே ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.